பொண்டாட்டி கூப்பிடுறா, போய் என்னன்னு பாத்துட்டு வா. இதோ வந்துடுறேன். என்ன எதுக்கு கூப்பிட்ட? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? நாம 2 பேரும் எத்தனை வருஷமா லவ் பண்ணோம்? அது எதுக்கு இப்போ? சொல்லுங்க, எத்தனை வருஷமா லவ் பண்ணோம்? 3 வருஷமா. இந்த 3 வருஷமா நான் லவ் பண்ணும்போது என்னோட சர்க்கிள்ல எத்தனை பாய் ஃப்ரெண்டோட நான் கிராஸ் ஆயிருக்கேன்? அதுக்கு என்ன இப்போ? சொல்லுங்க, ஏன் கூட எத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிராஸ் ஆயிருப்பாங்க? உன் பேட்ச் மொத்தமும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தானே? அவங்க யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்காம உங்களை ஏன் நான் தேர்ந்தெடுத்தேன் தெரியுமா? இங்க பார், நான் உன்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தீர்க்க வேண்டியது இருக்கு. அப்பா அம்மா வந்திருக்காங்களேன்னு பாக்குறேன். அவங்க முன்னாடி வேணாம். அவங்க புறப்பட்டு போனதுக்கு அப்புறம் பேசிப்போம். இல்ல, எனக்கு இப்ப பேசணும். இப்ப நான் எதுவும் பேசுற நிலைமையில இல்ல. அப்புறம் எதுக்கு வேலைக்காரியை மீட் பண்ணீங்க? அவளை ஏன் வேஷத்தை கலைக்க ஏன் வர சொன்ன? வேலைக்காரி போன் பண்ணா. அவ இனிமே வரமாட்டாளாம். என்னால குடும்பத்துல பிரச்சனை வர மாதிரி தெரியுது. நான் வரலன்னா என்ன விஷயம்னு கேட்டேன். சூப்பர் மார்க்கெட்ல நீ கேட்டதெல்லாம் சொன்ன. அத பத்தியெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். என்னடா பேசிக்கலாம்? அப்புறமா பேசுறானா? அப்புறமா நீ பேசணும்னு நினைச்சா கூட என் கூட நீ பேச முடியாதுடா. ஏன்னா நீ பேசுறதுக்கு நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஆமா, நான் விஷத்தை குடிச்சிட்டேன். என்ன சொல்ற கலா? கலா, என்ன சொல்ற கலா? நீ என்ன சொல்ற? விஷத்தை குடிச்சிட்டியா? எனக்கு உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னம்மா இது? ஐயோ, தயவு செஞ்சு நான் சொல்றதை பாருமா, கேளுங்க. அடம் பிடிக்காதம்மா. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் அப்புறம் பேசி தீர்த்துக்கலாம். முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வாம்மா. மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. என்னம்மா இது? நான் இனிமே எங்கேயுமே வரமாட்டேன் மாமா. கலா, கலா, என்ன கலா இது? பைத்தியக்காரன் தானே இது? ஆசையா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே, இப்படி நீ பாய்சன் குடிச்சு அம்மாவோட என்ன விட்டுட்டு போறது சரியா கலா? அந்த அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ணியா போறீங்க? கல்யாணம் பண்ண புதுசுல எல்லா புருஷன் பொண்டாட்டியும் அந்யோன்யமா இருக்கிறது ஞாபகார்த்தமா ஏதாவது ஒரு போட்டோ எடுத்துப்பாங்கன்னு சொல்லி சொல்லி என்ன வீடியோ எடுத்து பாக்குற பழக்கம் உனக்கு இருந்தது. அது செல்போன்ல வச்சுக்காத வச்சுக்காத, அழிச்சிடு அழிச்சிடுன்னு படிச்சு படிச்சு சொன்னேனே, கேட்டியாடா? அதெல்லாம் அப்பவே டெலிட் பண்ணிட்டேன்னு உங்ககிட்ட சொல்லல. ஹாஸ்பிட்டல் போலாம், பார்க்கலாம். முடியாது. நீ டெலிட் பண்ணிருந்தா அது எப்படிடா இன்னொரு கைக்கு போயிருக்கும்? அத காட்டி அவ என்ன மிரட்டி நீ என் கூட இரு, இல்லனா இந்த விஷயத்தை நெட்ல போட்டுருவேன்னு சொல்லி எப்படிடா அவ என்ன மிரட்டுவா? உன்கிட்ட சொல்லி தொலைலான்னு பார்த்தா நான் சொன்ன மறு நிமிஷமே உன்னையும் கொன்னுடுவேன்னு சொல்றாங்கடா.
போச்சு கலா. இதுல என்னோட தப்பு ஒண்ணு இல்ல கலா. அன்னைக்கு செல்போன் ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு கடையில கொடுத்த ஞாபகம் இருக்கா? அங்க நான் மெமரி கார்டை எடுக்காம கொடுத்ததுனால அவங்க ஏதோ பண்ணி அந்த விஷுவல் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்பதான் எல்லாம் புரியுது கலா. தப்பு என்னோடதான். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வராம இருக்காது. வாக்கலாம், எனக்கு நீ வேணும். பொய் சொல்லாத. பெருசா பாசம் இருக்கவ மாதிரி நடிக்காத. நீ அவ்வளோ நியாயஸ்தனா இருந்தா என்கிட்ட இல்ல பேசிருக்கணும். வேலைக்காரி கிட்ட எப்படா என்ன பத்தி நீ தப்பா பேசலாம்? எப்படா பேசலாம்? தப்புதான், தப்புதான். அதே தப்புதான் ஓ விஷயத்துல நான் பண்ணதும். உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாவத்துக்கு நான் போய் சேரணும்டா. நான் போய் சேரணும்டா. யார்